Good morning, friends. Today we are going to see the conversation between husband and wife, daily life conversation. Dear, it's enough to read the newspaper. Have your tea before it gets cold. என்னங்க நியூஸ் பேப்பர் படித்தது போதும், டீ ஆறுறதுக்குள்ளார குடிங்க. ஓகேம்மா. ஒய் ஆர் யூ இன் சச் அ ஹரி திஸ் மார்னிங்? சரிம்மா, என்ன இன்னைக்கு காலையில் இவ்வளோ அவசரம்? Dad, don't you know? Today grannies are coming to our home. அப்பா, உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு தாத்தா பாட்டிலாம் நம்ம வீட்டுக்கு வராங்க. டேய், go and get ready for school. டேய், ஸ்கூலுக்கு போய் ரெடி ஆகு. They visited just during the Pongal holidays. So why are they coming again now? Hey, don't stare at me. I didn't mean to hurt you. I'm just asking. இப்போ தான் பொங்கலுக்கு வந்தாங்க, அப்புறம் ஏன் இப்போ திரும்பவும் வராங்க? ஏய், முறைக்காத, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு கேட்கல, சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன். I already discussed with you about my cousin's wedding. Oh, don't you remember? Today my parents and relatives are coming to our home to purchase clothes for the wedding or do some shopping for the wedding. என் சித்தி பையன் கல்யாணத்தை பற்றி ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், மறந்துட்டீங்களா? Continuation. Today my parents and relatives are coming to our home to purchase clothes for the wedding or do some shopping for the wedding. இன்றைக்கி என் அப்பா அம்மா சொந்தக்காரங்கெல்லாம் கல்யாணத்துக்கு துணி எடுக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வராங்க. I already told you about my cousin's wedding, but you forget everything. If it were something from your parents or sister's side, you willingly do everything yourself. You always give more importance to them and not to me. இதுவே உங்கள் அப்பா அம்மா தங்கச்சி வீட்டு விசேஷமாக இருந்தால் நீங்களே எல்லாத்தையும் விருப்பத்தோடு செய்வீங்க. அவங்களுக்கு தான் எப்போவுமே முக்கியத்துவம் தரீங்க, எனக்கு தர மாட்டேங்கிறீங்க. ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ்க்குரிய மீனிங் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால தான் ரிப்பீட் பண்ணலை. ஹே, டோன்ட் சே இட் லைக் தட். As far as I am concerned, both families are the same to me. I don't have any biased mindset between our two families. ஹே, அந்த மாதிரி சொல்லாத. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 குடும்பமும் ஒன்று தான், எந்த பாரபட்சமான மனநிலையும் கிடையாது. I believed your words. I have been living my life with you for the past 10 years. I know how you behave with my family members and your family members. உங்கள் வார்த்தையை நம்பிட்டேன், உங்கள் கூட 10 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் எங்கள் வீட்டு ஆளுங்கக்கிட்டேயும் உங்கள் வீட்டு ஆளுங்கக்கிட்டேயும் எப்படி நடந்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். You know the nature of my job. Due to office tension, I often forget many things. You will never understand me even after 20 years. என் வேலையை பற்றி உனக்கு நல்லா தெரியும். ஆஃபீஸ் டென்ஷனில் அடிக்கடி நிறைய விஷயத்த மறந்துடுவேன். இன்னும் 20 வருஷம் ஆனாலும் நீ என்ன புரிஞ்சிக்க மாட்டேன். I am sorry dear. Hereafter I won't say things like that. சாரிங்க, இனிமேல் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஓகேம்மா, வாட்ஸ் யுவர் பிளான்? If you want anything like groceries and vegetables, please make a list and I will bring them for you. சரிம்மா, என்ன பிளான் வச்சுருக்க? காய்கறி, மளிகை சாமான் ஏதாவது வேணும்னா லிஸ்ட் எழுது, வாங்கி கொடுக்குறேன். Sorry dear, they are not going to stay here. They are just coming to see our family and take me wedding shopping with them. If you join us, they would be happy. Please try to come with us. சாரிங்க, அவங்க இங்கே தங்கலை. அவங்க சும்மா நம்ம வீட்டை பார்த்துட்டு அப்படியே என்னையும் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போக வராங்க. நீங்கள் வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. எங்களோட வர முயற்சி பண்ணுங்களேன். ஓகேம்மா, I will try to come. May I have breakfast at home?
or should I get it from outside? சரிம்மா, நான் வர முயற்சி பண்ணுறேன். டிஃபன் வீட்டில் கிடைக்குமா இல்லை நான் வெளியில் சாப்பிட்டுக்கட்டுமா? Dear, I have already prepared breakfast at home. For lunch, rice is ready, but the curry is not yet. I am currently cutting the vegetables and onions. நான் ஏற்கனவே டிஃபன் ரெடி பண்ணிட்டேங்க. மதியானத்துக்கு சாப்பாடு ரெடி, இன்னும் சாம்பார் தான் ரெடி ஆகலை. இப்போ காய்கறி வெங்காயம்லாம் நறுக்கிட்டுருக்கேன், ரெடி பண்ணிவிடுவேன். ஓகே, டூ இட் கேர்ஃபுல்லி. ஐ வில் கெட் ரெடி ஃபார் த ஆஃபீஸ். சரிம்மா, பார்த்து செய், நான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிறேன். ஓகே டியர், இந்த மீன் டைம் ஐ வில் மேக் எவ்ரி திங் ரெடி. சரிங்க, அதுக்குள்ளார நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். இந்த ஸ்லைடில் கணவர் நமக்கு சொல்லக்கூடிய சில அறிவுறுத்தல்கள் மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்குது. முதல்ல வாசிச்சறேன், அதற்கப்புறம் தமிழ் அர்த்தங்களை நம்ம பார்க்கலாம். ஓகேம்மா, ஆஃப்டர் தே அரைவ் ஹியர், welcome them nicely and then accompany them. Don't cause any trouble, just go along with them. If they ask for any suggestions, you can give suggestions, but don't force them to choose a particular dress or color. Let them select their own wedding dress. Behave yourself, because we have our own respect and family values. Not only that, members of the bride's family will also be coming. So be careful with your words. இதற்குரிய தமிழ் அர்த்தத்தை அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகேம்மா, ஆஃப்டர் தே அரைவ் ஹியர், வெல்கம் தெம் நைஸ்லி அண்ட் தென் accompany them. Don't cause any trouble, just go along with them. If they ask for any suggestions, you can give suggestions. சரிம்மா, அவங்க வந்தாங்கன்னா நல்லா கவனி, அவங்க கூட போயிட்டு வா, எந்த பிரச்சனையும் வச்சுக்காத, போனமா வந்தமானு இருக்கணும். உன்கிட்ட ஏதாவது அபிப்பிராயம் கேட்டாங்கன்னா சொல்லு. But don't force them to choose a particular dress or color. Let them select their own wedding dress. Behave yourself, because we have our own respect and family values. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை எடு, இந்த கலர் எடுன்னு கட்டாயப்படுத்தாத. அவங்க கல்யாண ட்ரெஸ்ஸை அவங்க எடுக்கட்டும். நமக்குன்னு, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது, பார்த்து நடந்துக்கோ. Not only that, members of the bride's family will also be coming. So be careful with your words. அது மட்டும் இல்லாமல் பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வருவாங்க, வார்த்தையில் கவனம் இருக்கட்டும். ஓகே டியர், ஐ வில் ஃபாலோ யுவர் வேர்ட்ஸ் ஆர் ஐ வில் பிஹேவ் அஸ் யூ செட். சரிங்க, உங்கள் வார்த்தைப்படி நடந்துக்கிறேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் சொன்னபடி நடந்துக்கிறேன், அப்படி கூட சொல்லலாம். ஓகேம்மா, பி கேர்ஃபுல், டேக் கேர், பாய். மீனிங்: ஸ்டார், முறைத்து பார்த்தல். வில்லிங்லி, விருப்பத்துடன். அஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன்ட், என்னை பொறுத்த வரைக்கும். அக்கம்பனி, உடன் அல்லது உடன் செல்லுதல். அக்கம்பனி தம், அவர்களுடன் செல். நாட் ஓன்லி தட், அது மட்டுமல்லாமல். நாட் ஓன்லி திஸ், இது மட்டும் இல்லாமல். ட்ரபிள் அப்படின்னா பிரச்சனை, அதுக்கு தொந்தரவுன்னு இன்னொரு மீனிங் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.